வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முடி வளர்ச்சி நல்லா இருக்குங்க. வழுக்க தலையில் கூட முடி வளர வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஹெர்பலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் க்ரோத்துக்காகவே பிரம்மனால் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பிரம்ம வழுக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை செடியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சு தேய்க்கும் போது உங்களோட முடி நல்லா வளருங்க. புது முடி நிறைய வளரும். பொடுகு தொல்லைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி முடி வெடிக்குதுன்னு சொல்கிறீங்களா, ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அவங்க எல்லாமும் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது முடி வெடிப்புலேருந்தும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த மூலிகை செடி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குதுங்க. வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதே மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தேய்ச்சிக்கிட்டே வரும்போது உங்கள் முடி நாளடைவில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது முக்கியமாக நல்ல கருகருன்னு நீளமான கூந்தல் வளரும். இந்த மூலிகை கொடியோட பேர் நீர் பிரம்மின்னு சொல்லுவாங்க. பிரம்ம வழுக்கைன்னு இதுக்கு பேர் உண்டு. முடி வளர்ச்சிக்காகவே பிரம்மனால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இது பிரம்ம வழுக்கை அப்படின்னு பேர் உண்டு. இந்த மூலிகை கொடி எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. நான் சொல்கிற இதே மாதிரி எண்ணெய் தயாரித்து நீங்கள் பயன்படுத்தலாம். முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நீர் பிரம்மி கொடியோட இலைகள், தண்டு எல்லாமே மருத்துவ குணம் அப்படிங்கிறதுனால வேறு மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாமே நீங்கள் அப்படியே கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இதை மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு இந்த மாதிரி ஈரமெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க. துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. சுத்தமாக இந்த தண்ணி இல்லாமல் ஒத்தி எடுத்துட்டு நல்லா இந்த ஃப்ரெஷ் இலைகள் அப்படியே இருக்கணும். அதுக்காக வெயிலில் போட்டு காய வச்சிடாதீங்க. ஃப்ரெஷ் இலைகள் பச்சையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்கும். அதனால் பச்சையான இலைகள், தண்டுகள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா, அதாவது இந்த ஈரமெல்லாம் ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் அரைப்படாது. அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. ட்ரையாக தான் அரைக்கணும். ட்ரையாக அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுதுகளாக தான் இருக்கும். நமக்கு நைஸாக அரைச்சி கிடைக்காது. இந்த மாதிரி விழுதுகளாக தான் அரைப்பட்டு நமக்கு கிடைக்கும். முடிஞ்சால் நைஸாக அரைக்க முடியும்னா நைஸாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மூலிகை தயாரிக்கிறதுக்கான மூலிகை செடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கிறேன், எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய். நான் எப்போவுமே எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் தோட்டத்துலேருந்து தேங்காயை காய வச்சு அரைச்சி எடுத்த எண்ணெய் தாங்க இது. பியோர் கோகனட் ஆயில். நான் 1/4 லிட்டர் அளவுக்கு பியோர் கோகனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பியோராக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் வாங்குறது கூட யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்குகிற ஆயில் உங்களுக்கு பியோராக இருக்குது, இல்லை எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு நாம் மூலிகை செடி எடுத்துருக்குறோம். நீர் பிரம்மி எடுத்துருக்குறோம். நாம் இந்த கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் தான். பியோர் கோகனட் ஆயில், நீர் பிரம்மி, மூலிகை செடி, இவ்வளவு தாங்க. இப்போ நாம் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் வச்சு 1/4 லிட்டர் ஆயில் எடுத்துருக்குறோம்ல, அதை அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சி ரெடியாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் தீ எரியணும். மிதமான சூட்டில் பொறுமையாக இந்த எண்ணெய் காஞ்சி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம லேசான ஹீட்டு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த மூலிகை கொடி, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஆயில் ஈவனாக உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். நம்ம கிளறி விடாமல் அப்பப்போ அங்கே போயிட்டு கிளறி விடாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் காஞ்சி போயிடும், ஒரு பக்கம் காயாமல் பச்சையாகவே இருக்கும், தீஞ்சு போயிடும். அதனால் ஈவனாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நீர் பிரம்மி கொடி பார்த்திங்கன்னா என்னோட கார்டன்லேயே இருந்ததுங்க. என்னோட டெரஸ் கார்டன்லேயே இருந்தது. மேலேருந்து கீழே எடுத்து வச்சுருந்தோம். அந்த கார்டன்லேயே நிறைய இருந்ததுங்க. நான் நீர் பிரம்மி கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் எங்கேயோ நான் கீரையோட காய்கறி கழிவுகள்லாம் போட்டதுலேருந்து தப்பி முளைச்சி வந்த செடி தான் இது. ஸோ அது பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது நீர் பிரம்மி தானே. கொஞ்ச நாள் கழித்து அதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது நீர் பிரம்மி தான். அதில் பூக்கள் இல்லைங்க. பூக்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இனி வர நாளில் பூ இருந்தால் கண்டிப்பாக இனி வர வீடியோவில் அந்த மூலிகையை நான் தெளிவாக காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க
பருப்பு கீரை இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பருப்பு கீரை இல்லைங்க, நான் காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும். பருப்பு கீரையில் அப்படி ஒரு பூவை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு மாதிரி பிங்க்கு கலரில் இருக்கும் பூ. அந்த மாதிரி பூ வேறு எந்த கொடியிலையும் இருக்காது. அதனால் உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக நான் அந்த பூவோடு சேர்ந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. லேசாக அந்த கொதி அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டவ்வில் இருந்து தூர எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஸ்டவ்வோட ஹீட்லேயே வந்து தீய ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்லேருந்து எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணுங்கள். லேசாக கை பொறுக்கிற சூட்டில் கூட நீங்கள் பண்ணலாம். லேசாக கை பொறுக்கிற சூடு வந்த உடனே ஃபில்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அதுலேயே அப்படியே ஆறுனதுக்கப்புறம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இலைகள் மறுபடியும் எண்ணெயெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாயிடும். அப்போ நீங்கள் போய்ட்டு நிறைய புளியிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லேசாக சூடு ஆறின உடனே ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அதுலேயே அப்படியே 2 நாள் 3 நாள் வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் வந்து அந்த காஞ்ச இலைகள் இழுத்து உங்களுக்கு எண்ணெயே கிடைக்காம போயிடும். அதனால் லேசான சூடு ஆறின உடனே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரீனிஷாக எவ்வளோ சூப்பராக நமக்கு நீர் பிரம்மி ஹேர் ஆயில் கூந்தல் தைலம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். திக்காக சூப்பராக இருக்குங்க. இது ஒன்று போதும் உங்கள் முடியை வளர்க்குறதுக்கு. குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க இந்த ஹேர் ஆயிலை. இந்த மூலிகை கொடி மட்டும் இருந்தால் போதும். இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தேய்ச்சிக்கிட்டே வரும்போது உங்களோட முடி நல்ல கருகருன்னு நீளமாக வளரும். முடி வளர்ச்சிக்காகவே ஸ்பெஷலாக பிரம்மனால் படைக்கப்பட்ட நீர் பிரம்மி ஹேர் ஆயில் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் முடி நல்லா கருகருன்னு வளரும். ஸ்பெஷலாக வளர்கிற பிள்ளைங்களுக்கு இதை அப்ளை பண்ணும்போது முடி நல்லா வளர்ச்சி இருக்கும். பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். முடி வெடிப்பு தடுக்கலாம். என்ன பண்ணினாலும் புது முடி வளரவே மாட்டேங்குது சிஸ்டர்னு புலம்புறீங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது முடி வளர்ச்சி நிறைய இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், 1 நாள் 2 நாளில் வளர்ந்துராது. தொடர்ந்து 3 மாதம் பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். அதனால் நீங்கள் ரெகுலராக 3 மந்த்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணினா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உபயோகப்படுத்தி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.